ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மதுரை பரவியில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக இந்த வெள்ளிக்கிழமை மாலை லித்தானியா ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஆராதனை லித்தானியா முறைமைப்படி ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தை அதற்கு பிறகு தியானிக்கின்ற ஒரு ஆராதனை. புதிதாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிறவர்கள் நான் சொல்ல நீங்கள் லித்தானியா ஆராதனையை தொடர்ந்து பின்பற்றும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சிறப்பான நாளுக்காக, சிறப்பான வேலைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஏறெடுக்க போகிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் கிருபையாக பதில் கொடுக்க வேண்டும் என்றும், எங்களுடைய தேவைக்கு ஏற்ற உங்களுடைய பரலோக வார்த்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு முற்றிலும் ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு ஆராதனையாக இருக்க ஆண்டவர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 258ஆம் பாமாலை பாடுவோம். இயேசுவே உம்மை தியானித்தால். கிறிஸ்து சபை பாமாலை 258. ஜெபம் செய்வோம். லித்தானியா என்கின்ற பொதுவான பிரார்த்தனையை சேர்ந்து ஏறெடுப்போம். நான் சொல்ல நீங்கள் பிற்பாடு இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திரித்துவமே, மூவராகி ஏகதேவனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும்.
பின்வரும் ஜெபத்தை தொடர்ந்து எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுமொழி சொல்ல உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும் எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும் தயவுள்ள கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலை உயர்ந்த இரத்தத்தால் மீட்டுக் கொண்டு முடிய ஜனமாகி எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். பின்வரும் ஜெபங்களை தொடர்ந்து எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுமொழி சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும் பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும் உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் இருதய குருட்டாட்டத்தில் நின்றும் அகந்தையிலும் வீண் பெருமையிலும் ஆயத்திலும் நின்றும் பொறாமையிலும் பகையிலும் வன்மத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும் விபசாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்திலும் நின்றும் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும் இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும் பெருவாரி விஸ்வவியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும் யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும் சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் ராஜ துரோகத்திலும் நின்றும் சகலவித பொய் போதகத்திலும் வேத பொருட்டிலும் சபை பிரிவினையிலும் நின்றும் இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் தேவரீருடைய பரிசுத்த மனுஷாவதார ரகசியத்து நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்து நிமித்தமும் உமது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனையின் நிமித்தமும் தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வை நிமித்தமும் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும் மகிமையோடைய உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும் பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே, பாவிகளாய் எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று எங்கள் ஜனாதிபதியையும் மாகாண கவர்னர்களையும் தேசாதிபதிகளையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரமஞானத்தால் நடத்தி அருள வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திவாரங்களின் மேல் அமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகளின் வேலையையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழிநடத்தி அவர்கள் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபை அருள வேண்டும் என்று அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கினங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று அத்தியட்சர்மார் குருமார் உதவி குருமார் யாவருக்கும் உமது வசனத்தை பற்றிய மெய்யறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று சகல தேசங்களுக்கும் உரிமையையும் சமாதானத்தையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிகமாய் தந்தருள வேண்டும் என்று வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று தாய் தந்தை இல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று
எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையும் மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு உமது பரிசுத்தாவின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதையும். ஜெபம் பண்ண கடவோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமதடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து பரத்துக்கு ஏறின திருநாள் சுருக்க ஜெபம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமது ஒரே பேரான குமாரனும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமண்டலத்துக்கு எழுந்தருளி போனதை விசுவாசிக்கிற நாங்கள் இருதயத்தினாலும் மனதினாலும் அவ்விடத்துக்கேறி அவரோட இடைவிடாமல் வாசமாயிருக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாளுகிற அவரை முன்னிட்டு உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே வாரி கொள்ளப்படுகிற ஏழை பாவிகள் ஆகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கியருளும். ஆமென். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றிக் கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மத்தியஸ்தரும் காரியகர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒரு மனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். அன்பானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி மீண்டுமாக இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு நேற்றைய தினம் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 40வது நாள், அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எழுந்தருளி போன விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட திருநாள். இன்றைக்கு அதற்கு அடுத்த நாளாக இருக்கிறபடினாலே நாம் இன்றைக்கு அதை குறித்த காரியங்களை நம்முடைய இந்த செய்தியிலே நாம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக நம்முடைய ஆங்கிலிக்கன் திருச்சபைகளிலே இந்த விண்ணுக்கு எழுந்த திருநாள் ஒரு சிறப்பு ஆராதனை நடைபெறும். ஆனால் இப்போது இருக்கிற இந்த சூழ்நிலையின் நிமித்தமாக அந்த திருநாள் ஆராதனை நடைபெறவில்லை. ஆனால் இன்றும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் ஞாயிறு. ஆக இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்து விண்ணுக்கு எழுந்தருளி போன அந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தருகிற பாடத்தை, ஏதோ இயேசு கிறிஸ்து இருந்தார் எழுந்து போனார் என்ற நிலையில் அல்ல, இந்த கிறிஸ்து விண்ணுக்கு எழுந்தருளினது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு என்ன பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் படிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் நாம் சில காரியங்களை தொடர்ந்து படிக்கலாம். அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய திருநாள். இதுவும் கோலாகலமாக ஒரு காலத்திலே கொண்டாடப்பட்டது. ஆனால் கால சூழ்நிலைகளின் அடிப்படையிலே அது மாற்றம் கண்டு வந்தது. இப்போது நம்முடைய நிலைமை அதையும் நாம் ஆலயத்திலே அனுசரிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். அதை தொடர்ந்து வருகிற வாரம் திருத்துவ திருநாள். இப்படியாக இந்த நாட்கள் நமக்காக சிறப்பான நாட்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய திருச்சபை முன்னோர்களின் நிமித்தமாக. ஆக இந்த நாட்களிலே நாம் சிறப்பாக அந்தந்த நாளுக்குரிய பாடங்களை நாம் படிக்க வேண்டும். அதை தொடர்ந்து திருத்துவ திருநாளுக்கு பிற்பாடு 25 ஞாயிற்றுக்கிழமைகள் வரும். அதிலே சிறப்பான விழாக்கள் எதுவுமே ஆலயங்களிலே இருக்காது. நம்முடைய திருச்சபை ஒழுங்கின்படி, காலண்டரின்படி எந்த விழாக்களும் அதில் இருக்காது. அந்த சமயத்தில் தான் நமக்கு அர்ப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடுவோம். அந்த நாட்களில் நான் கடந்த வாரம் சொன்னதுபடி நாம் யாக்கோபு நிருபத்தை ஆலயத்திலோ அல்லது ஆன்லைன் ஆராதனையிலோ நாம் அதை படிக்கலாம். இன்றைக்கு கிறிஸ்து விண்ணுக்கு எழுந்த திருநாள் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டது. இன்றைக்கு அதற்கு அடுத்த நாள். ஆகையினாலே அந்த சம்பவத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் 10, 11வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். இவைகளை அவர் சொன்ன பின்பு, அதாவது 8வது வசனம் வரைக்கும் அவர் சில போதனைகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். இவைகளை சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அன்பானவர்களே, இயேசுவானவர் இந்த உலகத்திலே இருந்திருக்கலாமே, ஏன் அவர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது அவருடைய தேவனுடைய திட்டம். அது ஏற்கனவே பல நிலைகளிலே அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே அவருடைய சீஷர்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. நான் போகணும், நான் போவேன், நான் போனா தான் உங்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அனுப்பப்படுவார் என்றெல்லாம் அவர்களை விட்டு பிரிந்து போவதை குறித்து அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஆக இது பிதாவின் சித்தம். இயேசு கிறிஸ்து இன்னொரு விஷயத்தை நம்ம யோசித்து பார்ப்போம்னா, அவர் மாம்சமாக இருந்தார் இல்லையா? வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வந்தார். மாம்சமாக இருந்தா அவர் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அதே நேரத்தில் அவர் ஆவியானவராக இருப்பாரானால் அவர் எங்கும் நிறைந்தவராக எல்லா இடத்திலும் அவர் நிறைந்திருக்க முடியும். ஆகையினால இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு பிறகு திருத்துவ தேவர்களில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட வேண்டும். இந்த நிலைகளிலே ஒரு நிலையாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, அதாவது அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட நிகழ்வும் நடந்தேறியது. அப்போது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மறைமுகமாய் இது நடக்கல, ஒளிச்சு பிடிச்சு இது எங்கேயும் நடக்கல. மாறாக
இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு கூட்டம் மக்கள் நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இவங்க வானத்தை பார்த்துட்டு நிற்கும் போது இவர்கள் அருகே வெள்ளை உடை தரித்த 2 பேர் வந்து நின்று சொல்றாங்க, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல அவர் திரும்பவும் வருவார் என்ற ஒரு எச்சரிப்பின் செய்தி சொல்லப்படுகிறது. ஆக இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதல், இயேசு கிறிஸ்து விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த நிகழ்வு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற உண்மை என்னவென்றால், அவர் திரும்பவும் வரப்போகிறார். இன்றைக்கு திருச்சபை நிறைய மறந்து போன விஷயங்களில் இதுவும் ஒன்று. இது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து திரும்பவும் வருவார். அப்படி வரும்போது அவர் முதல் வருகையின் போது இருந்தபடி அல்ல, அவர் நியாயாதிபதியாக திரும்ப வருவார் என்பதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற உண்மை. ஆனால் இன்றைக்கு பல நேரங்களிலே அது நினைவு கூறப்படாத ஒன்றாய் போய்விட்டது. இன்றைக்கு ஆலயங்களையும் கிறிஸ்தவ கூடுகைகளையும் கிறிஸ்தவ மக்கள் தெரிந்தெடுப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய பிரச்சனைகளில் இருந்து அவர்களுக்கு விடிவு கிடைக்க வேண்டும், வியாதிகள் போக வேண்டும், போராட்டங்கள் மாற வேண்டும், கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும், பொருளாதார நெருக்கடிகள் மாற வேண்டும் என்று உலகம் சார்ந்த காரியங்களுக்காக ஆண்டவரை தேடுகின்ற ஒரு நிலை அது ஆலயத்திற்குள்ளும் வந்துவிட்டது, வெளியிலும் இருக்கிறது. ஆக இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற நிலையில பலர் என்ன பேசுறாங்க தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார், ஆண்டவர் உங்களை கலங்க வைக்க மாட்டார். அது உண்மை, அது 100க்கு 100 உண்மை. ஆனால் அது மட்டுமே உண்மை அல்ல. இன்னொரு உண்மை இருக்குது. என்ன உண்மை? அவருடைய வருகை இருக்கிறது. எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ இதுதான் வருஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய திருச்சபையில இதை நினைவு கூறுவதற்காக திருச்சபை முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க. எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். எங்களுடைய தூய இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களுக்கு நன்றாய் தெரியும். கடந்த ஆண்டிலே நாங்கள் ஆண்டவருடைய வருகையை குறித்து நிறைய படித்தோம். ஆனா இன்னும் நிறைய இருக்குது. ஆலயத்திலே நாம் படித்த பாடங்கள் ஒரு கொஞ்சம் தான். ஆனா இன்னும் வருகைக்கு ஆயத்தப்படுத்த இன்னும் எவ்வளவோ இருக்குது. வருகை மிக சமீபம் என்பது எல்லாருடைய மனதிலும் இப்போது பதிந்திருக்கிற ஒரு உண்மை இல்லையா? இப்போது இருக்கிற பாதிப்பு உலக அளவிலே இந்த கோவிட் பாதிப்பினாலே இன்றைக்கு மக்கள் எங்கும் பேசுகின்ற காரியம் என்ன? குறிப்பாக கிறிஸ்தவர்கள் எல்லா இடங்களிலும் பேசுகின்ற காரியம் என்ன? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, ஆண்டவருடைய வருகை மிக விரைவில் இருக்க போகிறது. உண்மை. உலகத்தின் முடிவை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. அன்பானவர்களே, நம்மை சுற்றி இருக்கிற சூழல்கள் எல்லாம் அதை தெரிவிக்கின்றன. கிறிஸ்துவின் பரமேறுதலும் அந்த எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறது. இப்போது கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இந்த வருகைக்கு திருச்சபை மக்களாகிய நாம், ஆண்டவருடைய அடியவர்களாகிய நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இது ஒவ்வொரு நாளும் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும்? ஏன் இதுக்கு ஆயத்தமா இருக்கணும்? ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். வருகை எப்படி இருக்கும் தெரியுமா? திருடன் வருவது போல இருக்கும். மனுஷகுமாரன் வரும் நேரத்தையும் நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 25வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால், நமக்கு தெரியாது எப்ப வருவார், எப்படி வருவார். இதை சொல்றதுக்கு முன்னால ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம்? 10 பெண்கள் கைகளிலே எரிகின்ற தீவெட்டிகளோடு கூட மணவாளனை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அதாவது ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உவமையாக இங்கே ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுகிறார், ஒரு கதை சொல்லுகிறார். 10 பேர் மணவாளனை சந்திப்பதற்காக எதிர்கொண்டு போனார்கள்.
அதில் 5 பேர் என்ன பண்ணினாங்க? எரியிற தீவெட்டியோடு கூட எண்ணெயும் எடுத்துக்கொண்டு போனார்கள். இன்னொரு 5 பேர் என்ன எடுத்துட்டு போனாங்க? வெறும் தீவெட்டியை மட்டும் எடுத்துட்டு போனாங்க. எப்படி? சீக்கிரம் வந்துருவாரு, நம்ம போயிடலாம் அப்படின்னு. ஆனால் மணவாளன் வருகை தாமதமாகி கொண்டே போனது. இன்னைக்கு நம்முடைய நிலைமை அப்படித்தானங்க இருக்குது. இயேசுவானவர் வருவார் வருவார் வருவார்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. நீங்களும் உங்களுக்கு முன்னால இருந்தவங்களும் அதைத்தான் சொன்னாங்க, அதுக்கு முன்னால இருந்தவங்களும் அதைத்தான் சொன்னாங்க. நாங்க இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து அதைத்தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு இவ்வளவு வயசாகி போச்சு, இன்னும் வந்த பாடில்லையே என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? இந்த கேள்விக்கு விடையாகத்தான் இந்த பகுதியை இயேசு கிறிஸ்து நமக்கு உதாரணமாய் சொன்னார். என்ன 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 5 பேர் நம்மள மாதிரி இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அவர் என்னைக்கு வர போறாரு, வரட்டும் பார்ப்போம், அல்லது வந்துருவாரு, சீக்கிரம் வந்துருவாரு, ஆகையினால நான் கொஞ்சம் என்னுடைய தீவெட்டிக்கு ஒரு அந்த ஒன்ஸ் எழுதி முடிக்கிற மாதிரி நான் எண்ணெயை ஊத்திட்டு போறேன். மணவாளன் வருகை தாமதமாகி விட்டது. மணவாளன் வருகை தாமதமாச்சுனோன்னா எல்லாரும் உறங்கிட்டாங்க, தீவெட்டியெல்லாம் அணைச்சாச்சு. இப்போ திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் அவர்களுக்கு மணவாளனுடைய வருகையை சொல்லுகின்றது. இதெல்லாம் 25வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து இருக்கிற சம்பவங்கள். அப்போ எல்லாரும் எந்திரிச்சு தங்களுடைய தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துறாங்க. இந்த 5 பேர் அடிஷனல் எண்ணெய் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால அவங்க தங்களுடைய தீவெட்டிகளை அந்த எண்ணெயை ஊத்தி பத்த வச்சுட்டாங்க. மீதி 5 பேரு இவர் எங்க வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் கொண்டு போகாமல் போனார்கள். அதாவது ஆயத்தம் இல்லாமல் வருகைக்கு காத்திருந்தவர்கள். இன்னைக்கு திருச்சபையில் இந்த மாதிரி 2 கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் எப்பொழுது ஆண்டவர் வந்தாலும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக தங்களுடைய வாழ்வை தயார் நிலையில் வைத்திருக்கிற ஒரு கூட்டம். எந்த நேரத்தில் மணவாளனுடைய வருகை இருக்கிறது என்று சொன்னா உடனடியா எண்ணெயை ஊத்தி தீவெட்டியில தீயை கொளுத்தி வருகைக்கு ஆயத்தமாகி நிற்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்குது, காலாகாலமா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த போதவர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் வேற வேலையே கிடையாது, அவர் வரும்போது பார்த்து கொள்ளலாம். திடீரென்று அவருடைய வருகை இருக்கும், யாருக்குமே தெரியாது. மனுஷகுமாரனுடைய வருகை பிதாவானவரை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது. எத்தனையோ பேர் எத்தனையோ கணக்குகளை எல்லாம் போட்டாங்க. எந்த கணக்குக்கும் அவருடைய வருகையை உள்ளடக்கி நிறுத்த முடியாது. ஏனென்றால் அவருடைய வருகையை பிதா மட்டுமே குறித்து வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய கடமை என்ன? ஆயத்தமா இருக்க வேண்டும். வருவேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரே, விண்ணுக்கு எழுந்தருளி போனாரே. இந்த திருநாள் நமக்கு சொல்லுகின்ற உண்மை என்ன? திரும்பவும் வருவார். அப்ப திரும்பவும் வரப்போகிறவரை நான் சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். இதுக்கு தான் ஏசாமி இந்த ஓமையை சொன்னார். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று இவர்களுக்கு பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில். புத்தி உள்ளவர்கள் யார்? ஆயத்தமாய் இருந்தவர்கள். புத்தி இல்லாதவர்கள் யார்? ஆயத்தம் இல்லாமல், எண்ணெய் இல்லாமல், தீப்பந்தத்தை திரும்ப பொருத்த முடியாமல் அணைத்து நின்றார்கள். மணவாளன் வந்தார். வந்தவர் என்ன பண்ணாரு? ஆயத்தமாய் இருந்தவர்களை அவர்களோடு கூட விருந்துக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார். ஆயத்தம் இல்லாமல் இருந்த 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டார்கள். அன்பானவர்களே, ஆண்டவருடைய அடியவர்களாக ஆண்டவருக்காக எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். உண்மை. ஆலயத்திற்கு காணிக்கைகளை அள்ளி கொடுக்கிறோம். ஆலயத்திலே சிறப்பு நிகழ்வுகளுக்காக உங்களால் இயன்ற எத்தனையோ செய்றீங்க. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? மணவாளன் வரும்போது நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பீர்களா? அவருடைய வருகை தீர்மானிக்கப்பட்டு விட்ட ஒன்று, கட்டாயமாய் நிகழும். அது எப்போது நிகழும் என்று தெரியாது. ஒருவேளை அந்த வருகைக்கு முன்னால நம்முடைய மரணம் இருந்தாலும் மரிக்கும் போது ஆயத்தமாய் மரிக்க வேண்டும். அப்படின்னா எக்காலம் போதும் போது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது இல்லையா? எந்திரிச்சு அவரோடு கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப இந்த உலகத்துக்குள்ள நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையின் போதே ஆண்டவருடைய வருகை இருந்தாலும் அல்லது நம்முடைய வாழ்வு முடிந்தாலும், வாழ்வுக்கு பிறகு அவருடைய வருகை இருக்கும் போது நம்முடைய ஆத்துமாக்கள் எடுத்துக்கொள்ளப்படுமே, அப்போது நாம் அவரை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் திரும்ப வருவேன் என்று சொன்னவர் வருவார். எப்படி அவர் இதற்கு முன்னால சொன்ன எல்லாம் நிறைவேறினதோ
ஆரம்பத்திலேயே சொன்னார் இல்லையா, ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி. ஸ்திரீயின் வித்தாய் ஆண்டவர் அனுப்பப்படுவார் என்று ஏதேன் தோட்டத்திலே சொன்னார் இல்லையா, நிறைவேறினது. அப்படி நம்முடைய பாவ பரிகார பலியாக வருகிற அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் எப்படியெல்லாம் பாதைகளுக்குள்ளே நடந்து போவார் என்று வேதம் சொன்ன அத்தனையும் ஒரு காரியம் கூட பிறழாமல் நடந்தேறியிருக்கிறது. எல்லாம் நமக்கு தெரியும். அதே போல இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதெல்லாம் நமக்கு நடந்து முடிந்தது. என்ன நடந்துச்சு? பிதாவின் வார்த்தைகள் 100க்கு 100 நிறைவேறும் என்பதை சொல்லி நமக்கு தைரியப்படுத்தி இருக்கிறதே. அந்த நிலையிலே இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலும் ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது. என்ன எச்சரிப்பு? அவர் திரும்ப வருவார். எப்படி போனாரோ அப்படியே வருவார். இதைத்தான் இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் படிக்க விரும்புறதும் இல்லை. பரமேறுதலை குறித்தும் பரமேறுதலினால் நமக்கு கிடைக்கிற பாடங்களை குறித்தும் நாம் படித்து எச்சரிக்கையோடு இருப்போம் என்றால் அவருடைய வருகைக்கு பங்குள்ளவர்களாய் இருப்போம். அன்பானவர்களே, நீங்க இப்ப எவ்வளவு ஜெபம் பண்றீங்கிறது பெருசு இல்லை. இப்ப நீங்க எவ்வளவு வேதம் வாசித்திருக்கிறீர்கள் என்பது பெருசு இல்லை. இப்ப நீங்க எப்படி நடக்கிறீங்கிறது பெருசு இல்லை. தூங்கிடக்கூடாது. எப்படி நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு இப்ப ஆயத்தமா இருக்கிறீங்க நீங்க சொல்றீங்களோ, இதே போல உங்கள் வாழ்வின் நிறைவு வரை அல்லது அதற்கு முன்னால கிறிஸ்துவின் வருகை இருக்குமானால் அது வரை அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கூட பிறன்றாம அப்படியே இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இருந்தேன், ஆனால் ஆண்டவர் வரும்போது நான் தூங்கிட்டேன் அப்படின்னா கைவிடப்பட்ட புத்தி இல்லாத 5 கன்னிகைகளை போன்ற ஒரு பரிதாபமான நிலை நமக்கு கிடைக்கக்கூடும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆக எப்பொழுதும் விழிப்போடு ஜாக்கிரதையாய் அவருடைய வருகை வரும்போது நாம் அவரோடு கூட விருந்துக்கு அழைத்து கொள்ளப்படக்கூடிய நிலையிலே ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கிறிஸ்துவின் பரமேறுதல் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அந்த பரமேறுதலினாலே அவர் திரும்ப வருவார் என்ற அந்த வார்த்தை நமக்கு அந்த உண்மையை சொல்லிக் கொடுக்கிறது. சரி, எப்படி வாழணும்? அந்த வருகைக்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டிய நம்ம எப்படி வாழணுங்கிறது அடுத்த கேள்வி. அந்த வருகை எப்படி இருக்கும் என்பது இப்போது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அந்த வருகையின் போது எப்படி நாம் வாழணும், அந்த வருகைக்கு ஆயத்தமா எப்படி நாம் வாழணும், வேத வசனம் பல அறிவுரைகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. எப்படி வாழணும், ஆண்டவருடைய விருப்பத்திற்கு இணங்கி ஆண்டவருடைய முழு நோக்கத்தையும் செயல்படுத்தி அவருடைய விருப்பங்கள் அனைத்தையும், அதாவது அவருடைய விருப்பங்கள் என்பது என்ன? வேத வசனங்களின் படி நம்மை தயார்படுத்தி வாழ வேண்டிய வாழ்வு. ஏன் இப்படி வாழணும்? அவர் திரும்ப வரும்போது இப்படி வாழ்பவர்களுக்கு பரிசு கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். எவ்வளவு அற்புதம் இல்லையா? திரும்ப வரும்போது அவர் விரும்புகிறபடி வாழ்கின்றவர்களுக்கு அவர் பரிசு கொடுக்கிறார். வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம், கடைசி அதிகாரம், அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. எவ்வளவு அற்புதம் பார்த்தீங்களா? அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கக்கூடிய பலன், பரிசு என்னோட கூட வருகிறது. அப்ப திரும்பி வருகிறவர் என்ன செய்யறாரு? பரிசு கொண்டு வருகிறார். யாருக்கு? ஆயத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு. அவருடைய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாய் இருக்கிற, அவரோடு கூட கல்யாண விருந்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறப்போகிறவர்களுக்கு அவர் பரிசு கொண்டு வருகிறார். இப்ப வர்றவர் சும்மா வர மாட்டார், பரிசோடு வருகிறார். எப்படி சொல்றார் பாருங்களேன், அவனவனுடைய செய்கைக்கு கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும், அதாவது கிரியைனா செய்யதாங்க இல்லையா, அவனுடைய செய்கையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன், பரிசு என்னோட கூட வருகிறது சொல்லிட்டு இதை சொல்றதுக்கு முன்னால ஒரு வார்த்தையை சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவர் எதிர்பார்ப்பது என்ன,
அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் என்பவர்கள் எப்படி வாழ வேண்டும்? இந்த பரிசை பெறுகிறவர்கள் எப்படி வாழ வேண்டும்? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். அப்ப அவனுக்கு நான் கொடுக்க போற பலனும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அன்பானவர்களே, இந்த இரண்டாவது பகுதி தான் நமக்கு. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். சோர்ந்து போகாமல் நாம் நீதிக்குரிய கிரியைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி செய்யும் போது நமக்கு அவர் வரும்போது பரிசு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு அவர் வருகை இல்லை, உலகம் என்னென்னமோ நிலையில இருக்குது, உலகம் தாறுமாறா இருக்கிறது. இதுக்குள்ள நான் எப்படிங்க நீதியோடு வாழ முடியும் என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்குது. நீதியா நான் வாழ்ந்தேன்னா என்னைய பைத்தியக்கார பட்டம் கட்டுறாங்க. நானும் உலகத்தோட உலகமா போயிடுறேன். இல்லைங்க, உலகம் உங்களுக்கு பரிசு தரப்போவது இல்லை. உலகம் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசும், நாளைக்கு ஒரு மாதிரி பேசும், நாளை கழிச்சு ஒரு மாதிரி பேசும். ஆனால் உங்களுடைய செய்கைக்கு ஏற்ற பலன் ஆண்டவருடைய வருகையின் போது கூட வருகிறது என்பதை மறந்துடாதீங்க. அவர் வரும்போது உங்களுடைய நீதிக்கு ஏற்ற, நீதியின் கிரியைகளுக்கு ஏற்ற பரிசை உங்களுக்கு கொடுப்பார். அது உங்களுக்கு வேணுமா? இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து சொல்லுகின்ற இந்த மறைந்து போகின்ற சர்டிபிகேட் வேணுமா? இன்னைக்கு உங்களை நல்லவங்கன்னு சொல்ற உலகம் நாளை கழிச்சு அதே நிலையில சொல்லும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க பைத்தியாரங்க. இன்னைக்கு உங்களை உச்சத்தை வச்சு கொண்டாடும், ஆனா இன்னும் சில நாட்களுக்கு பிறகு அப்படியே தூக்கி போட்டு உடைச்சிரும். இது உலகம். இந்த உலகத்தை ஏன் பார்க்குறீங்க? நீங்க பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரோடு கூட வருகிற பரிசு. அந்த பரிசு நீங்கள் நீதி உள்ளவர்களாக இருக்கும்போது உலகம் உங்களை பைத்தியக்கார பட்டம் கட்டி உங்களை ஒண்ணுமில்லாதவங்க, உங்களுக்கு வாழ தெரியாது, பிழைக்க தெரியாதுன்னு என்ன சொன்னாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. உலகம் கொடுக்கிற சர்டிபிகேட், உலகம் கொடுக்கிற பரிசு நிற்காது. ஆனால் நித்திய காலமாய் தேவனோடு கூட வாழ்வதற்கு ஒரு பரிசோடு வருகிறார். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னாரே, அந்த ஆண்டவர் கொண்டுட்டு வர்றாருங்க. நீதி செய்து கொண்டிருக்கிறீங்க, இன்னும் நீதி செய்யுங்க. அதற்கான பலன்கள் ஒருவேளை உங்களுக்கு பணியிட மாறுதல்களாக இருக்கலாம், அல்லது உங்களை அங்க தூக்கி போடலாம், இங்க தூக்கி போடலாம். வேலையில உங்களுக்கு அதிகமான நெருக்கடிகளை கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, தைரியமா நில்லுங்க. நீதி செய்பவர்களை கவனிக்கின்ற தெய்வம், நீதி செய்கிறவர்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். என்ன சொல்றாரு பாருங்க, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், சோர்ந்து போகாம நீதி செய்ய. அது மட்டும் இல்ல, அடுத்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னைக்கு உலகத்தை ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு நம்ம சில வாரங்களுக்கு முன்னால ஆராதனையில் படிச்சோம் இல்லையா? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? உலகத்திற்கு ஒத்தபடி நாம் வாழாமல் தேவன் விரும்புகின்ற வாழ்வு வாழ வேண்டும். அதாவது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு, அதெல்லாம் பரிசுத்த வாழ்வு. இதை குறித்து நம்ம தெளிவா படிச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு வாழுகின்றவர்கள் இன்னும் அதிகமாக அதிலே பெருக வேண்டும். சோர்ந்துடாதீங்க. நீங்க சோர்ந்து போக கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இதை சொன்னார். நீங்க அப்படி நில்லுங்க, உங்க நீதி உள்ள நடக்கையில் நில்லுங்க, உங்க பரிசுத்தமான வேறு பிரிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை நிலையில நீங்க நில்லுங்க. யாரு உங்களை என்ன சொன்னாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அளிக்கும் பலன் உங்களுக்காக அவர் கொண்டு வருகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னாரே, அப்படி சீக்கிரமாய் வருகிறவர் அதற்குரிய பலனையும் சேர்த்து கொண்டு வருகிறார் சொல்லிட்டு அவர் சொன்னார் பாருங்க, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்ய. அன்பானவர்களே, இந்த கூட்டத்துக்குள்ள போயிடாதீங்க. அநியாயம் செய்யறதுனா நான் என்ன ஊர் அடிச்சு உலையில போட்டுட்டா இருக்கிறேன், அல்லது துன்மார்க்கமா இருக்கிறேன்னா, நான் கொலை செய்தேனா, நான் விபச்சாரம் செய்தேனா, நான் அதை செஞ்சேனா, இதை செஞ்சேனா என்று நியாயம் பேசிட்டு இருக்க வேண்டாம். அநியாயம் என்பது எது தெரியுமா? ஆண்டவருடைய பார்வையிலே நீதி தவறின எல்லாமே அநியாயம் தான். அடுத்தவர்களை குறித்து தாறுமாறாய் பேசுகின்ற நாவு அநியாயம் செய்கின்ற நாவு தெரியுமா? இன்னைக்கு நாக்குனால எத்தனை பேரை கெடுத்திருக்கிறாங்க, எத்தனை பேருடைய வாழ்வை கெடுத்திருக்கிறார்கள். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது ஒரு ஆளை பத்தி, வாய்க்கு வந்ததெல்லாம் அவங்களுக்கு ஒரு நபருக்கு விரோதமா பேசி
இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி பேசி முடிச்சு இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? என் அன்பான விசுவாசிகளே, ஒருவேளை அத்தகைய ஆபத்து உங்களை சுற்றி இருக்குமானால் எச்சரிக்கையாயிருங்கள். அதெல்லாம் அநியாயம் செய்கிற நிலை, அது ஆண்டவர் விரும்பாத நிலை. ஒவ்வொரு விஷயத்தில் நான் பெருசா கொலை செஞ்சுட்டேனா இல்லை, உன் ஜனங்களுக்குள் அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நாக்கு அடக்கி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தவறான காரியங்களை சொல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு நீதியோடு நடக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீதியோடு நடக்க பிரயாசப்படுங்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களே, அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், ஏன்னா அவனை நான் வரும்போது நரகத்துல போட்டுருவேனே. செஞ்சுக்கோ. என் அன்பான தெய்வ மக்களே, இன்னைக்கு அவங்கள பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க. அநியாயம் செய்கிறவர்களை பார்த்து பார்த்து அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, ஆனா எனக்கு இப்படி இருக்குதா யோசிக்காதீங்க. நீதி செய்கிறவர்களுக்குரிய பலன் தேவன் கொண்டு வருகிறார். அநியாயம் செய்கிறவர்களுக்குரிய பலனும் உண்டு. அது என்ன பலன் தெரியுமா? அவங்கள நரகத்தில் போடுகின்ற பலன். உங்களுக்கு நீதி செய்கின்ற உங்களுக்கு தேவனோடு கூட நித்திய நித்திய காலமாக வாழ்கின்ற ஆசீர்வாதமாக்கிய பலன். அது மட்டுமல்ல, அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும். அன்பான தெய்வ மக்களே, பரிசுத்தத்தை விரும்புகிற தெய்வம் என்று நாம் படித்தோம். நான் பரிசுத்தர் ஆகையினாலே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொந்த சம்பத்துகளை குறித்து படிக்கும் போது படித்தோம் இல்லையா? இந்த தேவன் என்ன சொல்றாரு? அசுத்தமா இருக்கிற இருந்துட்டு போ. அப்ப என்ன அர்த்தம்? ஆயத்தமாய் இருக்கிற, பரிசுத்தமாய் வாழ, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்கிறவனை பார்க்காதீங்க. அவனா நல்லா இருக்கிறானே, அவன் இப்போ அவனுடைய நிலை ஆசீர்வாதமாக இருக்குதே. வேதத்தில் நிறைய பாடங்கள் இருக்குது. ஏன் அவங்களை எல்லாம் அப்படி விட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வு இந்த உலகத்தோடு முடிய போகுது. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லையே. உங்களுக்கு நித்திய நித்திய காலமாக தேவனோடு மகிழ்ந்து ஆரவாரிக்கின்ற ஒரு அற்புதமான வாழ்வு ஆண்டவரால் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்வுக்கு நீங்கள் அழைத்து செல்லப்பட வேண்டியவர்கள். ஆகையினாலதான் அவர் உங்களை இன்னும் பரிசுத்த நிலையிலேயே இருங்கன்னு சொல்றாரு. அசுத்தமாக இருக்கிறவன் அவன் எப்படியும் போட்டுங்க. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எந்த நிலையில இருக்கிறோங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க நீதி உள்ளவர்களாக இருந்தால் இன்னும் நீதி செய்ய, நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா இன்னும் அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு வாழ நீங்க இன்னும் உங்களை தயார்படுத்தி அத்தகைய வாழ்வுக்கு நீங்க கொண்டு வாங்க. ஏனென்றால் சீக்கிரமாய் வருகிறார். வருகிறவர் உங்களுக்கான பரிசோடு வருகிறார். அந்த பரிசு உங்களுக்கு நித்திய ஜீவ வாழ்வாய் அமைய போகிறது. ஆக இந்த கிறிஸ்து பரத்துக்கு ஏறின போது சொல்லப்பட்ட இந்த எச்சரிக்கை எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார் என்ற எச்சரிக்கை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில பாடங்களை இன்றைக்கு நம்ம படித்தோம் இல்லையா? இந்த பாடத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை நாம் ஆயத்தமுள்ள நிலையிலே வடிவமைத்துக் கொள்வோம். புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல ஆண்டவருடைய வருகை இருக்கும்போது கைவிடப்பட்ட நிலையில் அல்ல, புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல ஆண்டவர் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆயத்தமுள்ள நிலையிலே வாழ்வு எப்போது இருக்கணும். இந்த வாழ்வுக்கு என்ன செய்யணும்? நீதி உள்ளவர்கள் இன்னும் நீதி செய்ய, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தம் செய்ய, நல்லவர்களாய் வாழ முயற்சி பண்ற நீங்க இன்னும் அதிலே பெருகுங்கள். நீங்க ஆவிக்குரிய வாழ்விலே தேவன் விரும்புகின்ற நிலைகள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இவைகளிலே நீங்கள் வளர்ந்து பெருகுங்கள். இவைகளை நீங்கள் தொடர்ச்சியாய் உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொண்டே வாங்க. குறைஞ்சிடாதீங்க. நீங்க உங்களுடைய வாழ்வின் நிலைகளை கூட்டி கூட்டி கொண்டு போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? சீக்கிரமாய் வருகிறேன் என்றவர் உங்களுடைய செய்கைக்கு ஏற்ற பலனையும் உங்களுக்கு கொடுப்பார். அந்த பலன் நித்திய ஜீவ வாழ்வு. ஆக வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். இதுவரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறி இருக்கிறது. வருவேன் என்று சொன்னதும் கட்டாயமாய் நிறைவேறும். ஆகையினாலே அதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்க சொல்லி இருக்கிறார். ஆயத்தமாய் இருப்போம்.
ஏன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி வாழ்வோம். பரிசுத்தத்திலும் நீதியிலும் நல்லொழுக்கங்களிலும் ஆவியின் கனியை பிரதிபலித்து வாழ்கின்ற வாழ்விலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை மேலெடுத்து செல்வோம். ஏனென்றால் அப்படி செய்யும் போது அந்த வாழ்வுக்குரிய பலனோடு கூட அவர் வருகிறார். அந்த பலன் நித்திய ஜீவ வாழ்வு, அது உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த பாடங்களை மனதிலே பதித்தவர்களாக வாழ்வை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கி அவர் விரும்புகிறபடி வாழ்வோம். ஆண்டவருடைய வருகையிலே வெட்கப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 66ஆம் கீர்த்தனை பாடுவோம். எனது கர்த்தரின் ராஜரீக நாள் எப்போ வருகுமோ. கீர்த்தனை 66. ஆசீர்வாதமான ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, லித்தானிய பிரார்த்தனை வழியாக நாங்கள் ஏறெடுத்த அனைத்து விண்ணப்பங்களையும் ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் அங்கீகரித்த ஆசீர்வாதமான பதில்களாய் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் பரத்துக்கு எழுந்த போது எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பை குறித்து நாங்கள் படித்தோம்.
அந்த எச்சரிப்பை நாங்கள் மனதிலே பதித்தவர்களாக எப்படி வாழ வேண்டும் என்றும், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அப்படி வாழும்போது நீர் என்ன கொடுப்பீர் என்பதை குறித்தும் இந்த நாளிலே வேத வசனங்களிலிருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வசனத்தை படித்த நாங்கள் இந்த வசனங்களை அப்படியே செயல்படுத்துகின்றவர்களாக வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆயத்தம் உள்ளவர்களாகவும் எங்களுடைய பரிசுத்தத்திலும் நீதியிலும் நீர் விரும்புகின்ற வாழ்விலும் நாங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறவர்களாக இருக்க எங்களை உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய தூய இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்போது இருக்கிற இந்த கடினமான சூழலிலே பொருளாதார ரீதியாக வேலை இழந்து பல கஷ்டங்களுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மக்களுக்கு ஆண்டவரே, நீர் ஏற்ற வழியை காட்டி உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, கடன்களை வாங்கி அதிலே அமிழ்ந்து போகாதபடிக்கு, அவருடைய வாழ்வாதாரங்கள் உயரும்படியாக, அவர்களுக்கு என்று ஒரு நல்ல வேலை சீக்கிரமாய் கிடைக்கும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழில் செய்வர்களுடைய தொழிலை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளையுடைய படிப்புக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். சுகவீனமாய் இருக்கிற பெரியவர்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தாரும். ஒவ்வொரு நிலையில் இருக்கிற மக்களுக்கும் ஆண்டவரே, பரத்திலிருந்து நீர் கிருபையாக இறங்கி ஒவ்வொருவரையும் அவருடைய நிலைகளின் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை மக்கள் கேட்ட வசனத்தின்படி ஆயத்தம் உள்ளவர்களாக எப்பொழுதும் இருக்க கிருபை தாரும். புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல ஒரு நாளும் மாறிவிடாதபடி கிருபை தாரும். நீதியிலும் பரிசுத்தத்திலும் மேலும் மேலும் வளர்ந்து பெருக ஆண்டவர் கிருபை தந்து நீர் கொடுக்க போகிற பலனை, எங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை நாங்கள் அடைவோம் என்ற எச்சரிக்கையை மனதிலே பதித்து நற்கிரியைக்குரிய நற்பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். குழந்தைகளை தாழ்த்தி தருகிறோம். சீக்கிரமாய் நாங்கள் ஆலயத்திலே கூடி ஆராதிக்கின்ற கிருபை எங்களுக்கு தான். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நீங்காதீரும் என் நேச கர்த்தரே, வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்றே, கர்த்தர் தரும் சமாதானத்தோடு அவர் கொடுத்திருக்கிற வாழ்வு வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.